மாற்றுத்திறனாளியான அணுகல் முறை இருக்கணும். எங்களுக்கான வந்து ரேம்ப் வசதி இருக்கணும். அந்த இடத்துல தான் எங்க வண்டி பார்க் பண்ணணும். வண்டி நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? இவ்வளவு நாள் அந்த பிரச்சனை பண்ணாம இருந்த வேணாம். ஆட்சி வந்து தேவையில்லாம எங்களை வந்து சீட்டி பாருங்க. யாரும் அந்த வயலும் விடல, நடந்து வர மாற்றுத்திறனாளி கூட அந்த வயல் வர வரும். அப்படி போய் தான் வரணுமா? ஒரு இடத்துல இருக்குல்ல, எனக்கான அங்க இருக்கு, நீங்க ஒரு இடத்துல இருக்கு. எங்களுக்கான வழி அந்த இடத்துல எந்த வண்டி விடாம நீங்க பாருங்க. எங்க வண்டி அங்கதான் விடுவோம். நீங்க எங்களுக்கு இது பண்ணாதீங்க. எங்களுக்கான வண்டி இடத்துல எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கான இடம் அது வழி ரேம்ப் இருக்குல்ல, தெரியுதுல்ல, அப்படியே இது பண்ணுங்க. பேச முடியாது. இங்கதான் இருக்க வண்டி. நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? இங்கதான் இருக்க வண்டி. என்ன பண்றீங்க? இவ்வளவு நாள் அந்த பிரச்சனை பண்ணாம இருந்த வேணாம். ஆட்சி வந்து நீங்க தேவையில்லாம எங்களை வந்து சீண்டி பாக்குறீங்க. என்ன சார் ஆச்சு? நீங்க ஏன் வண்டி எடுத்து வந்து விட்டுறீங்க சார்? எங்க ரெண்டு பக்கமும் வந்து எங்களுக்கு வண்டியை பார்க் பண்ணிட்டு அந்த பக்கம் வழி எங்களுக்கு. இவங்க எல்லா பக்கமும் அந்த பக்கமும் விட மாட்டாங்க, இங்க வந்தாலும் விட மாட்டாங்க. நானே வந்து அவன் வண்டி எங்கனால சுத்திட்டு உங்களால கால் நடக்க முடியுங்க. நீங்க வந்து நேரா உள்ள வந்துருவீங்க, நாங்க வந்து சுத்தி சுத்தி வரணுமா? இப்படி வரணும் அப்படி வரணும்னா போய் பிரச்சனை இருந்துருக்கு. நான் அந்த பக்கம் வராம இருக்கேன். யாரும் அந்த வயலும் விடல, நடந்து வர மாற்றுத்திறனாளி கூட அந்த வயல் வர வரும். அப்படி போய் தான் வரணுமா? ஸ்டாப்னா அந்த வயல் வருவாங்களா? நல்லா இருக்கிறவங்க வந்து இந்த வயல் வருவாங்களா? மாற்றுத்திறனாளி வந்து மனு கொடுக்க வரணும், அங்க போயிட்டு அந்த வயல் சுத்திட்டு வரணுமா? அது என்ன நியாயம்? அது யாருக்கு அந்த ஆபீஸ்? இது மாற்றுத்திறனாளியான அணுகல் முறை இருக்கணும். எங்களுக்கான வந்து ரேம்ப் வசதி இருக்கணும். அந்த இடத்துல தான் எங்க வண்டி பார்க் பண்ணணும். இது மாற்றுத்திறனாளி சட்டம் 2014 இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் மாற்றுத்திறனாளி வண்டி நிறுத்தத்துக்கான இடம் எங்க? ஐயா அந்த இடத்த ஏற்கனவே விட்டு போயிருக்காங்க. எங்க விட்டு போயிருக்காங்க? நீங்க அப்ப உள்ள எதுக்கு கயிறு போட்டு வச்சிருக்கீங்க? உங்களுக்கு அலோ பண்றாங்க. என்ன அலோ பண்றாங்க? இனி வரும் காலையில இது வேலை பண்ணாதுன்றேன் நானு. எங்களுக்கான வசதி செஞ்சு கொடுங்க. யார் சார் கயிறு போட்டு வச்சிருக்கா? யார் போட்டு வச்சிருக்கா? இது காவலர்கள் சார். அது யார் மாவட்ட நிர்வாகம் சொன்னாங்கன்னு சொல்றாங்க. இந்த வழியில வந்து இந்த இப்படி போக எங்களுக்கு ரேம்ப் இங்கதான் இருக்கு, இப்படிதான் போக முடியும். அந்த வழி சுத்திட்டுலாம் வர முடியாது எங்களால. இது 2 வாரமா சொல்லிட்டு இருக்காங்க அந்த வழி சுத்திட்டு வரணும்ட்டு. நான் வந்து காலேஜ் போயிருந்தாலும் நான் அந்த பக்கம் வரல. எங்க மக்கள் நிறைய பேர் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. எங்களுக்கான வழி வந்து எங்களுக்கு எளிதா உள்ள போறதுக்கு நான் சுத்திட்டு வரதுக்கு எங்களுக்கு ஆளு கிடையாது. இன்னைக்கு நான் மனு கொடுக்க வந்தேன். ரொம்ப நேரம் இருந்துட்டு இப்பதான் நான் வந்திருக்கேன். என்கிட்ட வராங்க. இனி வரும் காலம் எங்களுக்கான வழியை சரி பண்ணி கொடுங்க சார். இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்க பாத்துங்க எது வேணாலும். நான் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க வேணா கேஸ் வேணா ஃபைல் பண்ணிங்க. வேணா கலெக்டர் காரணம் ஒரு இடத்துல இருக்குல்ல, எனக்கான அங்க இருக்கு, நீங்க ஒரு இடத்துல இருக்கு. எங்களுக்கான வழி அந்த இடத்துல எந்த வண்டி விடாம நீங்க பாருங்க. எங்க வண்டி அங்கதான் விடுவோம். நீங்க எங்களுக்கு இது பண்ணாதீங்க. எங்களுக்கான வண்டி இடத்துல எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கான இடம் அது வழி ரேம்ப் இருக்குல்ல, தெரியுது இல்ல, அப்படியே இது பண்றீங்க. சரியான இது கிடையாது சார் அந்த இடம். பாலகிருஷ்ணன் சார். என்ன ஊர் சார் நீங்க? நான் வந்து சார் விழுப்புரம் கலெக்ஷன் ரெண்டுமே நான் பாக்குறேன் சார். சங்கம் சங்கத்துல இருக்கீங்களா?